இடைவேளைக்கு முன்பாக குடல் பகுதி பலம் அடைவதற்கான காரணங்கள், அந்த நோய் வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளையும் பார்த்தோம். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட சுக்கை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சுக்கு 5 கிராம், மிளகு 5 கிராம், நெற்பொரி 5 கிராம், திப்பிலி 3 கிராம், வெற்றிலை இலைச்சாறு 5 மில்லி. அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை மருந்தாக மாற்றப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் அளவுகளின்படி சுக்கை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மிளகை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக நெல் பொரி. நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் சேர்த்த சுக்கு, மிளகு, நெல் பொரியுடன் திப்பிலியும் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக வெற்றிலை சாறு. மிகவும் அற்புதமான முறையில் குடலுக்கு பலத்தையும் வாய் குமட்டலையும் தீர்க்கக்கூடிய இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த தீநீரை குடல் பலம் இல்லாதவர்களும் வாய் குமட்டல் என்ற நோய் உடையவர்களும் நாள் ஒன்றிற்கு ஒரு முறை காலை வேளை மட்டும் உணவிற்கு முன் சுமார் 30 முதல் 50 மில்லி அளவிற்கு தினம்தோறும் பருகி வந்தால் குடல் அதீத பலமடையும். வாய்க்குமட்டல் என்ற நோயும் பூரணமாக நீங்கிவிடும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து,
என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.